அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 14 ஜூலை 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்களுக்கு நிகராக தமிழகத்தில் உள்ள பயிற்சி டாக்டர்களுக்கு கூடுதல் உதவித்தொகை வழங்க வேண்டும் என்று தமிழக எதிர்க்கட்சி தலைவரும் அனைத்திந்திய அதிமுக பொதுச்செயலாளருமான செல்வி ஜெயலலிதா அவர்கள் செய்தி வெளியிட்டிருப்பதாக சென்னையிலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இன்று சட்டசபையில் பயிற்சி மருத்துவர்கள் வேலைநிறுத்தம் தொடர்பான முதல்வரின் பதில் திருப்தி அளிக்காததால் சட்டசபையிலிருந்து அதிமுக, பாமக, மதிமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளின் உறுப்பினர்கள் அனைவரும் வெளிநடப்பு செய்ததாகவும் செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. இதை பற்றி நம்முடைய அரசியல் வல்லுநரும் கருத்து கேட்ட போது, பால் கொள்முதலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட போது ரத்தத்தை பார்த்தே பயப்படாத நாங்கள் பாலை பார்த்தா பயப்பட போகிறோம் என்று திரு கருணாநிதி அவர்கள் வசனம் பேசினார்கள். அதேபோல் பயிற்சி டாக்டர்கள் போராட்டத்தின் போது தமிழகத்தில் கொலை, கொள்ளை, கருத்தறுப்பு, கழுத்து வெட்டு போன்றவற்றை பார்த்தே பயப்படாத நாங்கள் ஊசி போடும் மருத்துவர்களை பார்த்து பயப்பட போகிறோமோ என்று வசனம் பேசுவாரோ என்று வல்லுநர்கள் கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள். கம்யூனிஸ்ட் கட்சிகளின் மாணவர் இயக்கத்தின் சார்பாக தமிழகத்தில் சமச்சீர் கல்வியை கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தி தலைமைச் செயலகத்தை நோக்கி மாணவர்கள் போராட்டம் நடத்தி ஊர்வலம் சென்றபோது அவர்களை போலீசார் கடுமையாக தாக்கியதாகவும் 10 பேருக்கு மண்டை உடைந்ததாகவும் ஒருவருடைய காது அருந்து விழுந்ததாக தலைமைச் செயலகத்திலிருந்து செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. தமிழக துணை முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை தலைமைச் செயலகத்தில் அமெரிக்க கன்சல்டன்ட் ஜெனரல் திரு ஆண்ட்ரூ டி சிம்கின் அவர்கள் மரியாதை நிமித்தமாக தன்னுடைய அதிகாரிகள் உடன் சந்தித்து பேசியதாக தலைமைச் செயலகத்திலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. நெல்லை மாவட்டத்தில் மூவேந்தர் முன்னணி கழக செயலாளர் திரு சிவசாமி அவர்கள் வெட்டி கொல்லப்பட்டதாக நிலையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மின் விரோதம் காரணமாக வெட்டி கொல்லப்பட்டார் என்றும் செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மத்திய அரசின் மிக பெரிய நிறுவனமாக கருதப்படும் ஏர் இந்தியா நிறுவனம் முதலில் 4000 கோடி ரூபாய் நஷ்டத்தில் இயங்கி வருகிறது என்றும் 4000 கோடி இருந்தால்தான் அதனை மீட்க முடியும் என்று தகவல்கள் வெளிவந்த நிலையில் இன்று டெல்லியில் ராஜ்யசபாவில் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில் ஏர் இந்தியாவுக்கு 7200 கோடி ரூபாய் நஷ்டத்தில் இயங்கி வருகிறது என்று ஒரு அதிர்ச்சி தகவலை வெளிவந்திருப்பதாகவும், இதற்கு பின்னணியில் இந்த ஏர் இந்தியா நிறுவனத்தை தனியார் நிறுவனமான டாடாவிடம் ஒப்படைக்கும் முயற்சி நடந்து கொண்டிருப்பதோ என்ற ஒரு அச்சம் நிலவுவதாக அதில் பணிபுரியும் ஊழியர்கள் கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள். பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் தன்னுடைய பிரான்ஸ் பயணத்தின் போது பாரிஸ் சென்றடைந்தவுடன் பாரிஸில் உள்ள ராணுவ இசை குழுவினர் பாரத பிரதமரை சிறப்பாக வரவேற்றதாக பாரிஸிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தில் மனிதனே கொல்லும் ஒரு கொடூர செயல் நடக்கும் நாடு என்றால் முதலில் ஸ்ரீலங்காவையும், அடுத்து பாகிஸ்தானையும், அதற்கடுத்து ஆப்கானிஸ்தானையும் கூறலாம். தினமும் மனித படுகொலை தொடர்ந்து இந்த நாடுகளில் நடந்து கொண்டிருக்கும் வேளையில் பாகிஸ்தானில் ராணுவத்திற்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையில் ஏற்பட்ட கடும் போரில் 23 தீவிரவாதிகள் படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக இஸ்லாமாபாத்திலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திருமதி ஹில்லரி கிளின்டன் அவர்கள் வாஷிங்டனில் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில்
இந்தியாவின் பயணம் மேற்கொள்ளும் போது இரு நாட்டு உறவுகளையும் புதுப்பிக்கப்படும் என்றும் இது ஒரு புது திருப்புமுனையை இந்திய அமெரிக்க உறவை மேம்படுத்தும் முறையாக இருக்கும் என்று செய்தி வெளியிட்டிருப்பதாக வாஷிங்டனிலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஆப்கானிஸ்தானில் நோட்டோ படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் ஒன்று நொறுங்கி விழுந்ததில் 6 பேர் கொல்லப்பட்டதாக காபூலிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. வானிலை அறிக்கை 14 ஜூலை 2009 பிற்பகல் 2 மணியில் எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தென்னிந்தியாவில் அனைத்து பகுதியிலுமே மேகமூட்டங்கள் தெரிகின்றன. தமிழகத்திலும் மேகமூட்டங்கள் தெரிகிறது. ஆனால் அவை அடர்த்தியாக இல்லாததால் மழை வருவது கம்மியே என்றும் வெப்பத்தின் தாக்கம் மிக குறைவாக இருக்கிறது என்றும் இதனால் கொசு தொல்லை அதிகமாக இருப்பதாகவே பல பகுதியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதே மேகமூட்டம் மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் சிறிது அடர்த்தியாக இருப்பதால் அங்கே மழை பெய்து வருவதாகவோ தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.